மூஞ்சில செருப்பால் அடிச்ச மாதிரி நீங்களாம் வாழ்ந்து காட்டினாலே போதும். சம்முக்கும் சரி டிப்ஸும் சரி என்ன இவனுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். அங்கே போய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மை சேனல்லாம் இல்லை, இது என்னோட சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வந்து ஒரு சூப்பர் கூலான வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, Ask me question. எஸ், ஆஸ்க் மீ கொஸ்டின் வந்து யாருமே எங்களுக்கு கேட்கல, நாங்களே கேட்டுக்கிற கொஸ்டின் தான். ஸோ இது வந்து பேசிக்காக இருக்கிற கொஷின்ஸ்லாம் வந்து பிக் பண்ணி எடுத்துட்டு, ஸோ அது வந்து கொஞ்சம் காமனாக வந்து உங்களுக்குலாம் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நாங்கள் வந்து பிக் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ஆளுக்கு வந்து 6 கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். அதை என்ன கொஷின் எடுத்துக்கலாம் எனக்கு தெரியாது, அதே மாதிரி நான் என்ன கொஸ்டின் எடுத்துக்கேன் அவளுக்கு தெரியாது. ஸோ வந்து எப்படியோ வந்து ஆன்சர் பண்ணி முடிச்சு பார்க்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீடியோக்குள்ளே போகலாம். வாட்சே கட்டல, டைம் ஆயிடுச்சான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 பேர்கிட்டையும் வந்து ஷீட்ஸ் இருக்குது, அதாவது கொஷின் ஷீட்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் பண்ண வேண்டியதான் வேலை. ஸோ ஃபஸ்ட்டு யார் கேட்கலாம், நீயா நானா? சரி ஓகே, நான் கேட்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட்ஸ் யுவர் ஃபேவரட் சைல்ட்ஹுட் மெமரிஸ்? சைல்ட்ஹுட் மெமரிஸ், அடல்ட் இல்லை, சைல்ட்ஹுட்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஆனால் வந்து மோஸ்ட் காமனாக வந்து ஆக்சுவலி வந்து ஷீவாக்குமே அது வந்து ரொம்பவே ஃபேவரட் தான். என்னென்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து குட்டி கிரவுண்ட் இருக்கும். குட்டினா குட்டி இல்லை, கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் இருக்கும். அங்கே போயிட்டு நாங்கள் வந்து செம்மையாக விளையாடுவோம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது நாங்கள் விளையாடுறது. எங்கள் அப்பா வந்து வராரா இல்லையா பார்த்து பயந்து விளையாடுவோம். பட் வந்து செம்ம ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸ் அதெல்லாம். ஸோ அது ஒரு ஞாபகம் இருக்கா? செம்ம அதெல்லாம் வந்து எனக்கு சைல்ட்ஹுட்ல வந்து சூப்பர் ஒரு செம்ம ஒரு அது வந்து சொல்லுவாங்களே, அந்த பீட் பண்ண முடியாத ஒரு லெவல் வந்து அந்த மெமரிஸ் தான் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகே, செம்ம கேளுங்க, நீங்கள் கேளுங்க. சரி ஓகே. படிக்கக்கூடாது. ஸோ உங்ககிட்ட என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் மூவி அண்ட் ஒய்? அதாவது உனக்கு வந்து எந்த மூவி ரொம்ப பிடிக்கும், அது ஏன் பிடிக்கும்? மூவி வந்து எதுக்காக போகிறேன் உங்களுக்கே தெரியும், மெயினாக தனுஷ்காக தான். 3 மூவி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி இவருடைய ஃபேவரட் ஆக்டர் வந்து தனுஷ் தான் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்காக ப்ளஸ் எனக்கு 3 மூவி பிடிக்கும். மேபி செம்ம ஒரு லவ் சீன் அப்படி நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நிறைய வாட்டி கேடிவியில் நினைக்கிறேன், கேடிவியில் வந்து 3 மூவி போடுவாங்களா. எங்கள் அப்பா செம்ம டென்ஷன் ஆவார் கேடிவி வந்து போட்டு பார்த்தானா. அப்பாவுக்கு வந்து தனுஷ் சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இவளுக்கு அவங்க தான் பிடிக்கும். எனக்கு வந்து அவங்க பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்க்கவே விட மாட்டார். ஆக்சுவலி நீனா ரொம்ப படம் பார்த்துட்டே இருக்கேன் அந்த மாதிரி வந்து லைக் படம் பார்க்க தப்பு இல்லை, கரெக்டாக லவ் சீனாக பார்ப்பாங்க மேடம். அதனால தான் வந்து நிறைய வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் 3 மூவி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் கேட்குறேன், வாட் டு யூ என்ஜாய் டூயிங் இன் யுவர் ஃப்ரீ டைம்? என்ன, ஃபோன் ஃபோன் இருந்தாலே போதும். ப்ளஸ் வந்து நான் ஃப்ரீ இப்போ வந்து ஃபஸ்ட்லாம் வந்து எப்பவுமே ஃப்ரீ டைம் தான் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எனக்கு ரியாய் வந்து எப்போல்லாம் நான் ஸ்லீப்பிங் மூடில் போடுறனோ அப்போ எல்லாமே வந்து எனக்கு மீ டைம் மாதிரி தான். ஸோ மீ டைம் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஏதாவது ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட்லி நான் கூட யூடியூப் வீடியோஸ் வந்து அப்போ தான் கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணுவேன். ஏன்னா வந்து ரியா தூங்கிட்டா வந்து எனக்கு நல்லா ஒரு ஃப்ரீ, நல்லா அதாவது எந்த ஒரு டிஸ்டர்ப் எதுவுமே இருக்காது. ஸோ நான் அழகாக வீடியோ வந்து ஆன் பண்ணிவிட்டு எனக்கு இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து அப்படியே எடுத்து முடிச்சுட்டு அதுவே எனக்கு மீ டைமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போதைக்கு அவ்வளோதான். ஓகே. ஸோ நீங்கள் கேளுங்க. நான் கேட்குறா, வாட் வாஸ் யுவர் ஒர்ஸ்ட் டேட்? நீங்கள் வந்து டேட்டிங் போன, அதாவது நீங்களும் உங்கள் ஹப்பி வந்து டேட்டிங்லாம் போயிருப்பீங்களா. ஸோ அது எந்த டேட்டிங் ரொம்பவே மொக்கையாக இருந்தது? கண்டிப்பாக சொல்லணும், எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள். ஓகே நீயும் இப்படி பார்ப்பேன்னு நினைக்கிறேன், டேட் தெரிஞ்சுக்கும். நானும் ஹாப்பியாக வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கிடையாது, மாயாஜாலுக்கு போகணும். ஒரு மூவி வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ரொம்ப சின்ன ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். அதுக்காக வந்து டே ஃபுல்லாகவே கூட வச்சுக்கலாம். மார்னிங் நான் உங்கள் கூட வந்து மூவி போனேன், மார்னிங்லேருந்து ஈவினிங் நான் வீட்டுக்கு வர வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி பேசிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அந்த மாதிரி பேசாமல் இருந்தது. ஸோ ஒர்ஸ்ட் இப்போ வரைக்கும் அதை மறக்க முடியல என்னால். அந்த டே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக. இப்போ வரைக்கும் நீங்கள் பிடிக்கவே நினச்சாலே பிடிக்கல. எதுக்குடா இப்போ தோணுது, பேசியிருக்கலாமே, நம்மளாவது பேசியிருக்கலாமே தோணுது. ஈகோ வின் பண்ணிடுச்சு. நீயும் லாஸ் ஆகிட்டா, அவரும் லாஸ் ஆகிட்டாரு. ஈகோ தான் வின் பண்ணிடுச்சு. அந்த டே நானாக ஃபுல் ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம்ல, நானும் பேசியிருக்கலாம், பண்ணிட்டேன். டே பிடிக்காது. சூப்பர். ஸோ உங்கள் கேள்விகள் கேளுங்கள். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் மிட் நைட் ஸ்நாக்ஸ்?
ஸ்நாக்ஸ்னாலே வந்து ஃபேவரட் தான். எல்லாரும் மிட் நைட்டு ஈவினிங் அதெல்லாம். ஸோ எனக்கு வந்து பீட்சா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், எனக்கு பீட்சா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ பீட்சா பைத்தியம் நான். எப்போ நீங்கள் பீட்சா கொடுத்தாலும் எழுந்து உட்காந்து நான் சாப்பிடுவேன். அதே மாதிரி வந்து அப்படி பீட்சா சம்திங் எதுவுமே இல்லை, ஒரு வேர்க்கடலையாக இருக்கட்டும், இல்லை வந்து எதுனா ஒரு அல்வா எதுனா வீட்டில் இருக்கலாம் அதெல்லாம் போய் டக் ஸ்வீட் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். இவளுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட். இது வந்து ரொம்ப காரசாரமாக வந்து நல்லா சாப்பிடுவா இவ. ஆனால் எனக்கு வந்து ஸ்வீட் நீ கொடுத்தீங்கன்னா எவ்வளோனா சாப்பிடுவேன் நான். அதுதான் இதில் வந்து சிஸ்டர்ஸோடைய டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ உந்தா ஓகே. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபேமிலி ரெசிபி? என்னங்க இப்படி கேட்குறீங்க? பிரியாணி தான். அம்மா செய்கிற பிரியாணி வேற செம்ம ஃபேவரட்ங்க. இவளுக்கு மட்டும் இல்லை, எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். ஈஸி கொஸ்டினாக இருக்கீங்கன்னா இப்படிலாம் பண்ணுறீங்க. எங்களோட ஃபேமிலிக்காக இருக்கட்டும், ஷீபா ஃபேமிலிக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே சரி எங்கள் அம்மா செய்கிற பிரியாணி தான் அவ்வளோ பிடிக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு தனி லெவல் தான் அவங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் சூப்பர். ஓகே, நான் ஆக்சுவலி எனக்கு தெரியும், எனக்கு வந்து பிரியாணி தான் சொல்லணும்னு எனக்கு தெரியும். கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, உன்னோட இது நீ கேளு. செலிபிரிட்டி கிராஷ். கேர்ளா பாயா? கேர்ளும் சொல்லலாம், பாயும் சொல்லலாம். எது சொன்னாலும் கேட்டுப்பாங்க. எனக்கு வந்து இந்த செலிபிரிட்டி கிரஷ் ஐயோ இவனா இவ்வளோ பிடிக்கும் அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து மோஸ்ட்லி நான் பாய்ஸ் கூட அவ்வளோ பார்க்க மாட்டேன். நான் வந்து எனக்கு நயன்தாரா வந்து அவ்வளோ பிடிக்கும். அது எனக்கு தெரியாது, இவளுக்கே தெரியும். எனக்கு நயன்தாரானா அவ்வளோ பிடிக்கும். ஸோ எனக்கு அது க்ரஷ்ஷாக இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒன்று நயன்தாரானா அப்படி நான் பார்ப்பேன், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் கேளுங்க. வாட் மோட்டிவேட்ஸ் யூ டு ஒர்க் ஹார்ட்? அதாவது நீ எதனா ஒரு ஒர்க் பண்ணும்போது நீ வந்து என்ன ரொம்ப மோட்டிவேட்டாக வந்து நான் இதை பண்ணியே முடிக்கணும் அப்படின்னு வந்து உன்னை எதை வந்து திங்க் பண்ணுவ நீ? அதாவது எந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுவோன்னு நீ ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது? யோசிக்கிறா கேளுங்க. கட் பண்ணி யோசிக்கிறா. நீ வந்து எதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கறீ, இது நான் சத்தியமாக பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு போது என்ன உனக்கு தாட் ப்ராசஸ் ஓடும் உன்னுடைய மைண்டில்? அப்படியா? எல்லாரும் இறந்துக்க போகிறான், சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு தான் தோணும். ஆக்சுவலி அவன் தூங்கும்போது மட்டும் தான் எனக்கு வந்து ஃப்ரீ டைமு. அவன் வந்து ஆஃப்டர்நூன் வந்து அவனோட நேப் டைம் வந்து ஒரு 3 hours இல்லைனா 4 hours அது மட்டும்தான். அதுக்குள்ளே வந்து நான் முடிச்சிடணும் அப்படி தான் நினைப்பேன். இல்லை எழுந்துருவான்னு நான் வந்து அப்படி நினச்சி சீக்கிரமாக முடிச்சிடுவேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்கிறேன், இப்போ கூட இல்லைன்னு தூங்குறான், சீக்கிரமாக வந்து வா வீடியோ பண்ணலாம் நான் இவங்களை கூப்பிட்டு இருக்கேன். கரெக்ட், மெயினாக அதுதான். அவன் எழுதினா என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் பாப்பா கூட தான் இருப்பேன் எனி டைம். அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. சரி, அவங்க கூட விளையாடிட்டே இருப்பேன். அதனால் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் தூங்குற வரைக்கும் தான் என்னோட மீ டைம். அவன் எழுந்துட்டா என் டைமுக்குள்ளே எல்லாமே அவன் டைம் தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு மேரேஜ்லாம் ஆகிட்டு ஒரு ப்ரெக்னென்ட்லாம் முடிஞ்சிட்டு ஒரு டெலிவரிலாம் பண்ணி ஒரு குழந்தை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன மீ டைம்னா உங்கள் பேபி எப்போலாம் ஸ்லீப்பிங் மூடுக்கு போகிறாங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு மீ டைமாக இருக்கும். ஸோ ரிலேட்டாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்களா. வந்து செம்மையாக விளையாடுவோன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது விளையாடுறது. எங்கள் அப்பா வந்து வராரா இல்லையா பார்த்து பயந்து விளையாடுவோம். பட் வந்து செம்ம ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸ் அதெல்லாம். ஸோ அது ஒரு ஞாபகம் இருக்கா? செம்ம அதெல்லாம் வந்து எனக்கு சைல்டுஹுட்ல வந்து சூப்பர் ஒரு செம்ம ஒரு அது வந்து சொல்லுவாங்களே அந்த பீட் பண்ண முடியாத ஒரு லெவல் வந்து அந்த மெமரிஸ் தான் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கு. ஓகே, செம்ம கேளுங்க, நீங்கள் கேளுங்க. சரி, ஓகே. படிக்கக்கூடாது. ஸோ உங்ககிட்ட என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் மூவி அண்ட் ஒய்? அதாவது உனக்கு வந்து எந்த மூவி ரொம்ப பிடிக்கும், அது ஏன் பிடிக்கும்? மூவி வந்து எதுக்காக போகிறேன் உங்களுக்கே தெரியும். மெயினாக தனுஷ்காக தான். 3 மூவி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி இவளுடைய ஃபேவரட் ஆக்டர் வந்து தனுஷ் தான். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்காக ப்ளஸ் எனக்கு 3 மூவி பிடிக்கும். மேபி செம்ம ஒரு லவ் சீன் அப்படி நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நிறைய வாட்டி கேடிவியில் நினைக்கிறேன், கேடிவியில் வந்து 3 மூவி போடுவாங்களா. எங்கள் அப்பா செம்ம டென்ஷன் ஆகும் கேடிவி வந்து போட்டு பார்த்தானா. அப்பாவுக்கு வந்து தனுஷ் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இவளுக்கு அவங்க தான் பிடிக்கும். எனக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்க்கவே விட மாட்டார். ஆக்சுவலி நீனா ரொம்ப படம் பார்த்துட்டே இருக்கேன் அந்த மாதிரி வந்து லைக் படம் பார்க்க தப்பு இல்லை, கரெக்டாக லவ் சீனாக பார்ப்பாங்க மேடம். அதனால தான் வந்து நிறைய வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் 3 மூவி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் கேட்குறேன், வாட் டு யூ என்ஜாய் டூயிங் இன் யுவர் ஃப்ரீ டைம்? என்ன ஃபோன் இருந்தாலே போதும். ப்ளஸ் வந்து நான் ஃப்ரீ இப்போ வந்து ஃபஸ்ட்லாம் வந்து எப்பவுமே ஃப்ரீ டைம் தான். ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து எனக்கு ரியாய் வந்து எப்போல்லாம் நான் ஸ்லீப்பிங் மூடில் போடுறனோ அப்போ எல்லாமே வந்து எனக்கு மீ டைம் மாதிரி தான். ஸோ மீ டைம் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஏதாவது ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட்லி நான் கூட யூடியூப் வீடியோஸ் வந்து அப்போ தான் கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணுவேன். ஏன்னா வந்து ரியா தூங்கிட்டா வந்து எனக்கு நல்லா ஒரு ஃப்ரீ, நல்லா அதாவது எந்த ஒரு டிஸ்டர்ப் எதுவுமே இருக்காது. ஸோ நான் அழகாக வீடியோ வந்து ஆன் பண்ணிவிட்டு எனக்கு இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து அப்படியே எடுத்து முடிச்சுட்டு அதுவே எனக்கு மீ டைமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போதைக்கு அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் கேளுங்க. நான் கேட்குறா. வாட் வாஸ் யுவர் ஒர்ஸ்ட் டேட்? நீங்கள் வந்து டேட்டிங் போன, அதாவது நீங்களும் உங்கள் ஹப்பி வந்து டேட்டிங்லாம் போயிருப்பீங்களா? ஸோ அது எந்த டேட்டிங் ரொம்பவே மொக்கையாக இருந்தது? கண்டிப்பாக சொல்லணும், எல்லாரும் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள். ஓகே மா, நீயும் இப்படி பார்ப்பேன்னு நினைக்கிறேன், டேட் தெரிஞ்சுக்கும். நானும் ஹாப்பியும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கிடையாது, மாயாஜாலுக்கு போகணும். ஒரு மூவி வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ரொம்ப சின்ன ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். அதுக்காக வந்து டே ஃபுல்லாகவே கூட வச்சுக்கலாம். மார்னிங் நான் உங்கள் கூட வந்து மூவி போனேன். மார்னிங்லேருந்து ஈவினிங் நான் வீட்டுக்கு வர வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி பேசிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அந்த மாதிரி பேசாமல் இருந்தது. ஸோ ஒர்ஸ்ட் இப்போ வரைக்கும் அதை மறக்க முடியல என்னால். அந்த டே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக. இப்போ வரைக்கும் நீங்கள் பிடிக்கவே நினச்சாலே பிடிக்கல. எதுக்கடா இப்போ தோணுது, பேசியிருக்கலாமே, நம்மளாவது பேசியிருக்கலாமேன்னு தோணுது. ஈகோ வின் பண்ணிடுச்சு. நீயும் லாஸ் ஆகிட்டா, அவரும் லாஸ் ஆகிட்டாரு. ஈகோ தான் வின் பண்ணிடுச்சு. அந்த டே நானாக ஃபுல் ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம்ல, நானும் பேசியிருக்கலாம், பண்ணிட்டேன். அந்த டே பிடிக்காது. சூப்பர். ஸோ உங்கள் கேள்விகள் கேளுங்கள். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் மிட் நைட் ஸ்நாக்ஸ்? ஸ்நாக்ஸ்னாலே வந்து ஃபேவரட் தான், எல்லோரும் மிட் நைட்டு ஈவினிங் அதெல்லாம். ஸோ எனக்கு வந்து பீட்சா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், எனக்கு பீட்சா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ பீட்சா பைத்து நான் எப்போ நீங்கள் பீட்சா கொடுத்தாலும் எழுந்த உட்காந்து நான் சாப்பிடுவேன். அதே மாதிரி வந்து அப்படி பீட்சா சம்திங் எதுவுமே இல்லை, ஒரு வேர்க்கடலையாக இருக்கட்டும், இல்லை வந்து எதனா ஒரு அல்வா எதனா வீட்டில் இருக்கலாம், ஸோ அதெல்லாம் போய் டக்கு ஸ்வீட் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். இவளுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட், இவருக்கு வந்து ரொம்ப காரசாரமாக வந்து நல்லா சாப்பிடுவா இவ. ஆனால் எனக்கு வந்து ஸ்வீட் நீ குட்டின்னு எவ்வளோனா சாப்பிடுவேன் நான். அதுதான் இதில் வந்து சிஸ்டர்ஸோடைய டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ உந்தா ஓகே. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபேமிலி ரெசிபி? என்னங்க இப்படி கேட்குறீங்க? பிரியாணி தான். அம்மா செய்கிற பிரியாணி வேற செம்ம ஃபேவரட்ங்க. இவளுக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். ஈஸி கொஸ்டினாக இருக்குறீங்கன்னா இப்படிலாம் பண்ணுறீங்க. எங்களுடைய ஃபேமிலிக்காக இருக்கட்டும், ஷீபா ஃபேமிலிக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே சரி எங்கள் அம்மா செய்கிற பிரியாணி தான் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு தனி லெவல் தான் அவங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் சூப்பர். ஓகே, நான் ஆக்சுவலி எனக்கு தெரியும், எனக்கு வந்து பிரியாணி தான் சொல்லணும்னு எனக்கு தெரியும். கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, உன்னோடைய இது நீ கேளு. செலிபிரிட்டி கிராஷ். கேர்ளா பாயா? கேர்ளும் சொல்லலாம், பாயும் சொல்லலாம், எது சொன்னாலும் கேட்டுப்பாங்க. எனக்கு வந்து இந்த செலிபிரிட்டி க்ரஷ், ஐயோ இவனா இவ்வளோ பிடிக்கும் அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து மோஸ்ட்லி நான் பாய்ஸ் கூட அவ்வளோ பார்க்க மாட்டேன். நான் வந்து எனக்கு நயன்தாரா வந்து அவ்வளோ பிடிக்கும். அது எனக்கு தெரியாது, இவளுக்கே தெரியும். எனக்கு நயன்தாரானா அவ்வளோ பிடிக்கும். ஸோ எனக்கு அது க்ரஷ்ஷாக இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒன்று நயன்தாரானா அப்படி நான் பார்ப்பேன், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் கேளுங்க. வாட் மோட்டிவேட்ஸ் யூ டு ஒர்க் ஹார்ட்? அதாவது நீ எதனா ஒரு ஒர்க் பண்ணும்போது நீ வந்து என்ன ரொம்ப மோட்டிவேட்டாக வந்து நான் இதை பண்ணியே முடிக்கணும் அப்படின்னு வந்து உன்னை எதை வந்து திங்க் பண்ணுவ நீ? அதாவது எந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுவோன்னு நீ எதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது? யோசிக்கிறா கேளுங்க. கட் பண்ணி யோசிக்கிறா. நீ வந்து எதனா ஒன்று பண்ணிட்டு இருக்கறீ, இது நான் சத்தியமாக பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு போது என்ன உனக்கு தாட் ப்ராசஸ் ஓடும் உன்னுடைய மைண்டில்? அப்படியா, எல்லாரும் இறந்துக்க போகிறான், சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு தான் தோணும். ஆக்சுவலி அவன் தூங்கும்போது மட்டும் தான் எனக்கு வந்து ஃப்ரீ டைமு. அவன் வந்து ஆஃப்டர்நூன் வந்து அவனோட நேப் டைம் வந்து ஒரு 3 hours இல்லைனா 4 hours, அது மட்டும்தான். அதுக்குள்ளே வந்து நான் முடிச்சிடணும் அப்படி தான் நினைப்பேன். இல்லை எழுந்துருவான்னு நான் வந்து அப்படி நினச்சி சீக்கிரமாக முடிச்சிடுவேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்கிறேன், இப்போ கூட இல்லைன்னு தூங்குறான், சீக்கிரமாக வந்து வா வீடியோ பண்ணலாம் நான் இவங்களை கூப்பிட்டு இருக்கேன். கரெக்ட், மெயினாக அதுதான். அவன் எழுதிதான் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் பாப்பா கூட தான் இருப்பேன் எனி டைம். அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. சரி, அவங்க கூட விளையாடிட்டே இருப்பேன். அதனால் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் தூங்குற வரைக்கும் தான் என்னோட மீ டைம். அவன் எழுந்துட்டா என் டைமுக்குள்ளே எல்லாமே அவன் டைம் தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு மேரேஜ்லாம் ஆகிட்டு ஒரு ப்ரெக்னென்ட்லாம் முடிஞ்சிட்டு ஒரு டெலிவரிலாம் பண்ணி ஒரு குழந்தை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன மீ டைம்னா, உங்கள் பேபி எப்போலாம் ஸ்லீப்பிங் மூடுக்கு போகிறாங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு மீ டைமாக இருக்கும். ஸோ ரிலேட்டாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். முக்கியமான கொஷின்,
நிலன் வந்து ஓகே நம்ம வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு குழந்தை. அவனுக்கு வந்து இப்போ கரெக்டாக ஒரு 2 years பர்த்டேவும் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாரோடைய கான்செப்ட் வந்து இருக்கும், ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் வந்து 2 years கேப் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நிலனுக்கும் 2 years ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேபி பிளான் இருக்கா இல்லையா? என்னங்க நீங்கள் எப்படிலாம் கேட்குறீங்க? இப்படி தான் கேட்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும்ல. ஸோ நான் வந்து கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேபி பிளான் வந்து இருக்குதா இல்லையா? நான் வந்து இருக்கவே கூடாதுன்னு நாங்கள் ஒன்றும் பிளான் பண்ணி வைக்கல. அதே மாதிரி நம்ம வந்து சீக்கிரமாக வந்து பேபி எங்களுக்கு வரணும்னு நாங்கள் வந்து இதே பண்ணல. போகிற போக்கில் போட்டோங்க எதுவாக இருந்தாலும். இருக்கா இல்லையா? எஸ் நோ. நீங்கள் எப்படி கேட்டல எக்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்க. அதான் எஸ் நோ. இப்போதைக்கு நோ. ஒரு 2 years அப்புறம் வேணா மேபி இந்த வாய் எஸ் கூட சொல்லலாம், இல்லைன்னா அதே நோலியும் இருக்கலாம், தெரியல. எல்லாமே மேபி தான். ஸோ ஓகே, நீ தான் கேட்கணும் இப்போ. டெல் அபவுட் யுவர் ஹாபி. ஸோ சேம் கொஷின் இப்போ நானும் தான் உனக்கு கேட்பேன். நானும் தான் கேட்பேன். ஸோ டெல் அபவுட் யுவர் ஹாபி வந்து நான் எப்படி கேட்டிருக்கேன்னா, ஆகாஷனை பற்றி உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி எழுதுங்க, சொல்லுங்க. நான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இவ வந்து அப்படியே இங்கிலீஷில் கேட்டிருக்கா, டெல் அபவுட் யுவர் ஹாபி அப்படின்னு. ஸோ ஹாபினா என்ன? ஹாபி தான். ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க, ரொம்ப நல்ல மனசு. ஸோ ஓகே, லாஸ்ட் ஓகேங்களா, லைஃப் டிப்ஸ் என்ன வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட லைஃப் டிப்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அட் த சேம் டைம் ஷீபா வந்து ஷீவோட லைஃப் டிப்ஸ்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுவா. ஸோ ஷேர் பண்ணுங்க. ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணுங்கள். யாருக்காக வந்து உங்களை மாற்றிக்காதீங்க. செம்மையாக வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா இருக்குது நம்மளுக்கு ஒரே ஒரு லைஃப் மட்டும்தான். எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்களாக தான் இருக்கணும். யாருக்காகவும் நீங்கள் மாறவே கூடாது, எப்போவுமே மாறக்கூடாது. அது வந்து உங்கள் ஹஸ்பண்ட்காகவும் நீங்கள் மாறக்கூடாது, உங்கள் அம்மா அப்பாவுக்காகவும் நம்ம மாறவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது உங்களோட லைஃப், இந்த ஒரு லைஃப் தான் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஏங்க நானே ஏதோ இப்பதாங்க பேசுறேன், நீங்க என்னங்க நீங்க. ஸோ அதுதான், சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதே மாதிரி தான் இருக்கிறது ஒரு லைஃப், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. இந்த சினிமா டைலாக்லாம் இல்லாமல் உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து பொறாமப்படுவாங்கள்ல. ஸோ அவங்கள வந்து மூஞ்சில் செருப்பால் அடிச்ச மாதிரி நீங்களாம் வாழ்ந்து காட்டினாலே போதும். செம்ம ஒரு கெத்தான லைஃப் வந்து நீங்கள் வாழ்ந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கெல்லாம் வந்து முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நீங்க முன்னேறி காட்டுங்க. ஏங்க நீங்க நல்லா இருந்தாலே உங்களுக்கு இப்ப கூட எரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நீங்க நல்லா இருந்தாலே வந்து உங்களை பார்த்து அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும், ஓகேடா அவங்களே நல்லா இருக்காங்க, நம்மளும் வேற வேலையை வந்து பார்த்துட்டு போகலாமே அப்படின்ட்டு. ஸோ வந்து உங்களை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரிஸ்கா வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க, ஹெல்த்தியா இருங்க. எப்படி பிரிஸ்க்? நான் வந்து செங்கல் கல் மாதிரியா இல்லை கடவா கல் மாதிரியா? இல்லைங்க, நான் அப்படி சொல்லலை. உங்களோட மனசை வந்து ரொம்ப ஒரு கல் மாதிரி செம்மையாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியாக இருக்கணும், இல்லை அதுதான் மெயின். அப்புறம் என்னன்னா, யாருக்குமே பாவம் பார்க்காதீங்க. பாவம் பார்த்தது எல்லாமே வந்து இதோட அடி நோண்டி பள்ளம் போட்டு மோட்டர் சம்திங் ஏதோ க்ளோஸ் பண்ணிட்டு யாருமே பாவம் பார்க்காதீங்க ஓகேங்களா. நீங்கள் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னோட லெசன்ஸ். முடிஞ்சா உங்கள் கூட இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அவங்க கேட்கறது எல்லாமே ஹாப்பியாக வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி யாருக்குமே துரோகம் வந்துட்டு பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ உப்பு போட்டவங்கள உள்ளம் வர நானே சொல்லுவாங்களா. ஸோ அது வந்து மறக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு யார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலுமே வந்து அதை கவிதை உங்களுக்கு யார் என்ன ஹெல்ப் பண்ணாலுமே வந்து அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஹெல்ப்புக்காக யோசிச்சு சம்திங் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட வந்து அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் அதை வந்து மறந்துட்டு நீங்கள் பாட்டு எனக்கு என்னன்னு போனீங்கன்னா அவங்க கொடுக்குற சாபத்துலேயே நீங்கள் வந்து எதுனா ஆயிடுவீங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே, இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ வேணா கமெண்ட் சொல்லுங்க. பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, 5, 6 7 போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு என்ன வந்து ப்ராங்க்கும் சரி டிப்ஸும் சரி என்ன எனக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. அப்படி இல்லை வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு பாருங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்துடும், ட்விங் வரும். ஸோ until then it's bye from Sheetal. Bye. Bye. Shiba. Bye.